அவமானப்படுத்துற மாதிரி, அவங்கள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுற மாதிரி பண்றதுனால, நெறைய பேரு பயந்துகிட்டு இத பத்தி பேசாம இருக்கிறவங்க தான், இப்போ பேசலான்னு வெளிய பேசுவாங்கன்னு சொல்றது. யாருமே வந்து இப்போ ஒரு கருப்பா இருக்கிறவங்க கருப்பா தான் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இது. நீங்க எப்படி பொறந்திருக்கீங்களோ, அத நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசுறது தவிர, எப்படியோ பொறந்திருக்கோம். ஆனா இத பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன். டைரக்ட் சார். அதுதான். டைரக்ட் சார். இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது பொருளும் வந்து பால்தான ரோஜாக்கள் ராஜா சார் உள்ளது. எங்கேயாவது உள்ள வருதா? பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா? ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா? ப்ரமோல மட்டும்தான் இருக்கு. படத்துல அந்த பாட்டு யூஸ் பண்ணல. ப்ரமோக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சார் சார் வரும் சார். சார் டைரக்டர் சார். சார் ஆக்சுவலாக இப்போது நம்ம இந்த விஷயங்கள் வந்து ஃபேமிலியிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இங்கே யா ஃபேமிலியில் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் எப்படி ரைட் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதை குறித்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் மேக்ஸிமம் வந்து இந்த விஷயங்களை வந்து மேக்ஸிமம் ஏற்றுக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் வந்து வானவில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை வந்து இன்னும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், கொஞ்சம் எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் படத்தில் எதுவும் இருக்குங்களா? அடுத்து இந்த படத்தில் என்ன இருக்குன்றது படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசலாம். பட் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான பதில் வந்து 2-3 கொஸ்டின் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட்டி சொல்லுங்கள். ஓகே. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சமூகம் இல்லை இந்த நேஷன் இல்லை வேர்ல்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிறது நம்ம ஃபேமிலி இதுதான் இல்லையா? ஸோ நமக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது முதல்ல ஃபேமிலியிலேருந்து தான் கிடைக்கணும். இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், பெரிய இடத்துல வந்திருப்பான், ஆனால் வீட்டில் சண்டை போட்டு போயிருப்பான், என்னிடமும் அச்சீவ் பண்ணியிருப்பான். இருந்தாலும் என்னோட அப்பா என்னை ஒத்துக்கலை, அம்மா என்னை ஒத்துக்கலை அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சாதிச்சிருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே எப்போவுமே அந்த வேதனையோடு இருப்பாங்க. ஸோ இந்த புரிதல் அப்படின்றது ஒரு குடும்பத்தில் இல்லை, குடும்பம் அது எதுவானா இருக்கலாம், அப்பா அம்மா இல்லை நண்பர்கள் இல்லை அந்த வில்லேஜ் சார்ந்த இல்லை என் ஊர் என் நாடு அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். ஸோ அந்த குடும்பம்ன்றது அது ஒரு யூனிட். ஸோ இந்த அங்கீகாரம் அங்கே ஆரம்பிக்கணும், அந்த புரிதல் அங்கே ஆரம்பிக்கணும். இந்த படத்தில் வந்து சாம் அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ப்ரொட்டஸ்ட், அவங்களோட ஃபைட் வந்து அவங்க காதலுக்காக என்னன்னா, உலகத்துக்கு கூட கிடையாது, என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுதான் இந்த கதை. இந்த ஒன் லைன் இந்த கதையை சொல்லிட்டேன், என் அம்மா என்ன புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஐ டோன்ட் கேர் அபவுட் த வேர்ல்டு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது போதும். அங்கேருந்து அது ஆரம்பிக்கும். அதுதாங்க இந்த படம். இயக்குனர் சார் வணக்கம் சார். இங்கே சமீபத்திய படங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ லெஸ்பியன் ஊக்குவிக்கிற மாதிரியும், இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு படத்தோட ட்ரெய்லரில் பேசியிருந்தாங்க, பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம், யார் கூட வேணாலும் சுற்றலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கதைகள் அமைஞ்சு ஒரு படம் பேட் கேர்ள்னு வரப்போகுது. சமீபத்தில் இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால நாட்டில் ஏதாவது சீர்குலைவுகள் ஏற்படாது, நம்ம கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா சார்? டெஃபினட்டாக கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கலாச்சாரத்தில் இருந்து தான் ஒரு கதை உருவாகுது. ஒரு கலாச்சாரத்திலிருந்து தான் ஒரு கதை உருவாகுது. நம்ம வாழ்வியல் இருந்து தான் ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம், இல்லை கவிதை உருவாகுது, இல்லை புத்தகம் உருவாகுது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதையும் ஒரு ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுக்கும்போது நம்ம அதை பற்றி யோசிப்போம், சரிங்களா? ஸோ இந்த கதை வந்து ஒரு உரையாடலை தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் இந்த கதையில் வந்து நம்ம இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோரிஃபை பண்ணுறது கிடையாது. இந்த கேள்வியை நான் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டது சந்தோஷம், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். பட் இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைய வயலன்ஸை, இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, நிறைய வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுற படங்களை வந்து அது மீன்ஸ் அது கரெக்டு, அது வந்து ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு நிறைய படங்கள் இருக்குது. அந்த படம் சமூகத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்ம இது கூட சேர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தரஞ்சன் சார், ஒரே ஒரு கேள்வி சார், உங்களுக்கு தான் முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். சார் கேட்டதுக்காக சொல்கிறேன். சார் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. வயலண்ட்டான பல படங்கள் பார்க்குறோம். ஒரு ஹீரோ வந்து 100 பேரை கொலை பண்ணுறது, கத்தியில் குத்தி ரத்தமாக கொல்றதெல்லாம் பார்க்குறோம். அது சமுதாயத்தை பாதிக்காத போது இது உணர்வுபூர்வமாக ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நேசிக்கிறா, என் சின்ன வயசுலேருந்தே இதுதான் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பெண்ணுடைய உணர்வு.
அது எல்லா பெண்களுக்கும் இது வரணும்னு அவசியம் இல்லை, எல்லா பெண்களும் அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் உணர்வுபூர்வமாக அப்படின்றத இந்த கதை சொல்ல வருது தவிர உலகத்துக்கு எல்லா பெண்களும் இப்படி இருக்கணும் நம்ம சொல்லலை, இதை என்கரேஜும் பண்ணலை. இன்ஃபேக்ட் வினீத் சார் கேரக்டர் மூலமாக, ரோஹிணி மேம் கேரக்டர் மூலமாக பல கேள்விகள் உங்களுக்கு இருக்க எல்லா கேள்விகளுக்கும் அந்த கேரக்டர்ஸ் பதில் சொல்லும். எது லிஜோமல் கேரக்டர், அதாவது அந்த சாம் என்ற கேரக்டரும் அனுஷா வந்து கேரக்டர் நந்தினி கேரக்டர்லையும் அவங்க பதில் சொல்லுவாங்க. கடைசியில் உணர்வுபூர்வமாக புரிய வைப்பாங்க ஆடியன்ஸ்க்கு, இது எங்களுடைய உணர்வுகள், இந்த உணர்வுகளை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த இது வந்து ஒரே ஒன்று சொல்லிடுறேன் ஊடக நண்பர்களுக்கு, நாங்கள் வந்து சென்சர் போகும்போது நீங்கள் கிட்ட மாதிரி தான் முதல்ல சென்சர் நாங்கள் போகிறோம், அதுலேருந்து ஒரு அப்ஜெக்ஷன் வந்துகிட்டே இருந்தது. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, இது சர்டிஃபிகேட் கொடுக்கணும் படம், ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் இது வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நானும் டைரக்டர் உட்காந்துருக்கோம். நாங்கள் பிடிவாதமாக சொன்னோம், இது எல்லா தரப்புக்குமான ஒரு படம், எல்லா குடும்பங்களும் பார்க்கணும், அதனால் நாங்கள் ரிவைசிங் கமிட்டி போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ரீஜனல் ஆஃபீஸர் சொன்னார், சரி ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்கு என்ன சொன்னாங்க, அடல்ட்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து பல கட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், இல்லை இதில் எங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா ரிவைசிங் கமிட்டி போகலாம். நாங்கள் ரிவைசிங் கமிட்டியில் 10 பேர் பார்த்தாங்க, 6 பேர் பெண்கள். ஒரு ஒப்பனாசில் 6 பேர் பெண்கள், 4 பேர் ஆண்கள். படம் பார்த்து முடித்த உடனே 6 பேருமே குடும்பஸ்தர்கள். ஒரு ஒப்பனாக சொல்லிடுறேன், குடும்பஸ்தர்கள்னா குடும்பம், அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது. எல்லாருமே நான் பார்த்த உடனே உள்ளே போகும்போது தான், ஓ இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா, அதாவது முக்கியமான ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா ரீஜனல் ஆஃபீஸர் முக்கியமான ஆளுமைகளை கூப்பிட்டுருக்காங்க, ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான படம், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு ரிவைசிங் கமிட்டியில். அந்த ரிவைசிங் கமிட்டி உள்ளே கூப்பிட்ட உடனே நம்ப மாட்டீங்க, நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, உள்ளே போன உடனே UA 16+ நோ கட்ஸ், படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணியிருக்கீங்க நாங்கள். இதை விட எங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் வேணும்? அவங்க ஒன்று சொன்னாங்க, நான் நினச்சேன் UA நாங்கள் கேட்டது UA, அதில் ஏதோ கட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா ஒரு கட்ஸும் கிடையாது. நாங்கள் அவ்வளோ ரசித்தோம் இந்த படத்தை, இவ்வளோ மெச்சூரிட்டியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க, எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய படம், இது எதுக்கு சர்டிஃபிகேட்டு, UA தான், நீங்கள் படத்தை கொண்டு போங்க, ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உடனே எழுந்துங்க போங்க அப்படின்னாங்களா. நாங்களாம் அப்படியே பிரமிப்பாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், 4 பேரும் அப்படியே எழுந்து வந்தோம். கண்டிப்பாக அந்த உணர்வுபூர்வமாக இந்த படத்தில் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஒன்றிட்டீங்கன்னா அந்த ப்ரெஸ் ஷோவில் அப்படி முடியும் போது நீங்களும் இதே வார்த்தை அந்த சென்சர் ஆஃபீஸரில் இருந்த எல்லா போர்டும் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பீங்க நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். வெகு விரைவில் உங்களுக்கு படத்தை காமிக்கிறோம் சார். உங்களுக்கு கடைசியாக ஒரு கேள்வி சார், உங்களுக்கு மட்டும்தான் சார். லாஸ்டா 2K கிட்ஸ் நம்ம ஆடியோ அந்த படம் வேண்டாம், இந்த படத்தை பத்தி பேசுவோம். பேசல சார், அதை பத்தி பேசல. நீங்க ஒரு क्वेश्चन வச்சீங்க சார், படம் வெளியாகிற படங்கள்ல 93% ஃபிளாப் ஆகுது, 3% தான் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி 7% தான் ஹிட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இது எங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாங்க படம் தொடர்ந்து ஃபிளாப் ஆகுது, ஓட மாட்டேங்குது, லாஸ் ஆகுது, எல்லாரும் சொல்றாங்க. எல்லாருக்கும் இந்த ஆதங்கம் எங்களுக்கும் இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் நம்ம மேக்கிங் பண்றதுக்கு ஒரு 50 கோடி செலவாகுது அப்படின்னா 250 கோடி ஒரு ஹீரோயின் சம்பளத்தை திணிக்கும் போது அது லாஸ் ஆகுது. நம்ம யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. என்ன பட தயாரிப்பாளரும் சரி, இயக்குனரும் சரி, யாரும் யோசிக்கிறல. ஒருத்தவங்களோட கால் ஷீட் வேணும் அப்படின்றதுக்காக 150 கோடிக்கு நடிச்சிட்டு இருந்தவங்கள 250 கோடி கொடுத்து புக் பண்றாங்கல்ல. இப்போ லாஸ் எதனால சார் வருது? இந்த பெரிய நடிகர் நடித்த படங்களில் ஒரே ஒரு புரிதல், நான் தனியாக ஒரு ஒர்க் ஷாப்பே உங்களுக்கு பண்ணிடுறேன், ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிற ஆள் தான். பெரிய நடிகர் நடித்த படங்களில் 70% 80% ரெவன்யூ வந்து அதர் ரெவன்யூலேயே உங்களுக்கு வந்துடும். எதனால் அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு டிஜிட்டல் வந்து அவ்வளோ விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க, சேட்டலைட் வாங்க ரெடியாக இருக்காங்க, மியூசிக் வாங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதே ஒரு சின்ன படமாக வரும்போது எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சார்? ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அது பிறகு வாங்குறேன்றாங்க. வினித் சார், எந்த அளவு, அதாவது நாங்கள் எப்படி ஒரு சின்ன படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளரும் நம்பி இருக்கிறது எது தெரியுமா? உங்களையும் ஆடியன்ஸை தான் நம்பி இருக்கும். அவங்க நல்லா இருக்கு சொன்னாதான் சேட்டலைட் வந்து வாங்குவாங்க, டிஜிட்டல் வாங்குவாங்க. பெரிய நடிகர் நடிச்ச படம்னா எல்லாத்தையும் வந்து முதலே வாங்கிடுவாங்க, அதனால அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அதனால அந்த படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. நாங்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்களை மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான். வினித் சார், லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க தமிழ் சினிமாவில். ஏன்னா நீங்கள் வந்து 80s 90s வந்து உங்களை வந்து கொண்டாடினாங்க. ரொம்ப நாள் படம் பண்ணாத காரணம் என்ன? ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண காரணம்? ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் கடைசி வரைக்கும் அவங்க ட்ரெண்ட் பண்ணே இருக்காங்க. சந்திரமுகியாக இருந்தாலும் சரி, சக்கரையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரெண்ட் பண்ணுங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து டெலிபரேட்டாக ஒரு கான்ஷியஸாக எடுத்த பிரேக் அப்படிலாம் கிடையாது. வாய்ப்புகள் கம்மி தான் டெஃபினெட்லி. அண்ட் அது 2 ரீசன்ஸ். ஒன்று நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ, அது பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்புகள் வரும். எனக்கு ஆனால் பர்சனல் நோட், எனக்கு வந்து அந்த கேரக்டர் சேலஞ்சிங்காக இருக்கணும், என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியணும். அப்படி இருக்கிறது தான் நான், எஸ்பெஷலி ஆஃப்டர் த பாயிண்ட் ஆஃப் டைம், இப்போ at this point of my career, at this age,
திஸ் இஸ் த டைம் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ அதனால டைம் எடுத்து இப்போ வர்ற எல்லா ரோலும் பண்ணாமல், இப்போ மலையாளத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய படங்கள், தமிழ் ஆல்சோ வரும்போது இந்த மாதிரி தான் ரேராக வருது. ஸோ அதுதான் உண்மை ஆக்சுவலி. அதனால நான் டெலிபரேட்டாக பிரேக்கு அப்படியெல்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் மை டான்ஸிங் ப்ரொஃபஷன், என்னோட டான்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் ஒரு சைடில் வேற போயிட்டுருக்கு. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா மக்கள் மனசில் இப்போ நீங்கள் சக்கரை எடுத்து சொல்கிறீங்க, காதல் தேசம் எடுத்து சொல்கிறீங்க, மே மாதம், ஒரு சந்திரமுகி, தட் குட்வில் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அது எப்போ அது மனசில் இருக்கும் மக்களுக்கு. இப்போ இன்றைக்கும் எங்கிட்ட இப்போ மோர் தென் 33 இயர்ஸ் அவரம் பற்றி இன்றைக்கும் நான் ஒரு கேபில் ஏறினா அந்த படத்தை பற்றி அந்த கேரக்டர் பற்றியும் மக்கள் எங்கிட்ட பேசுகிறேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் கிராஃப்ட், அந்த டைரக்டரோட, அந்த ரைட்டரோட, இளையராஜா சாரோட மியூசிக், அந்த டீமோட ஒர்க். ஸோ அந்த மாதிரி டீமில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது தான் பண்ணணுன்றது என்னோட ஒரு பேசிக் பாலிசி. அப்போ தான் மக்கள் மனதில் நம்ம இருக்கும். ஸோ அதனால் ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் ஐவ் டன் இன் பிட்வீன் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஜேபி when he sent the script I was so fascinated. ஏன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இதுவரை பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி அண்ட் ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அண்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது பண்ணி இட் ஹேஸ் டு பி ஜஸ்டிஃபைட். அது நம்ம டிஸ்கஷன்ல ஹி ஆல்சோ ஃபெல் த கான்ஃபிடன்ஸ் தட் என்னால் பண்ண முடியும். அப்படியே வந்தது. தேங்க்யூ.